ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக அவங்க பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இது ஒயிட் கலர் ஸ்டோன், இது பைல் 1, இது பர்பிள் கலர் ஸ்டோன் பைல் 2, இது ப்ளூ கலர் ஸ்டோன். இந்த 3 பைலில் உங்களுக்கு பிடிச்ச பைலில் உங்கள் பர்சனை நினச்சி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் உங்கள் பர்சன் இப்போ அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக அவங்க ஹார்ட்டை ப்ரோக் பண்ணிட்டீங்க, அவங்க ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு சில வைப்ரேஷனில் தான் வந்து சேர்ந்துருப்பீங்க. எப்படின்னா ஒரு 3 ஜென்மத்திலையோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க போய் தான் இப்போ சேர்ந்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா சம் ஹர்ட் உங்கள் பர்சனுக்கு ஆயிருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன். அண்ட் அதுதான் எனக்கு தோணுது. அவங்க அதில் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட ரொம்ப ஹர்ட்ஃபுல் அண்ட் அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு சில விஷயத்துக்கு பொறுமை இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க பாஸ்ட் லைஃப்பில் சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப வேதனைப்பட்டு வந்தவங்க. ரொம்ப வேதனைப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்னா ஆஃப்டர் உங்களை பார்த்த பிறகு தான் வந்து அவங்களுக்கு. பட் இப்போ கொஞ்ச நாளாக அந்த மனசு அவங்களுக்கு வந்து சம் ஹர்ட் நடந்திருக்கு. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு உங்களை வச்சு தான் அவங்க சிரிச்சிருப்பாங்க, உங்களை வச்சு தான் அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். பட் இப்போ ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. பட் லவ் எல்லாம் ரொம்ப ட்ரூவாக இருக்குங்க. அவங்களுக்கு வந்து மணி ரீதியாக எந்த இதுவுமே கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன் வைங்க. ஆனால் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். ஒரு சில விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஃபேமிலி விஷயமா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்திருக்குமா? அந்த மாதிரி விஷயம் தெரியுது. நீங்கள் அதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவீங்களா? அந்த ஃபேமிலி விஷயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ஓகே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்ப்பு உங்கள் பர்சன்ட்டே இருக்குது. சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணமும் இருக்குது. ஹர்ட் பண்ணாலுமே உங்களை விட்டு போகக்கூடாது, பட் திருப்பியும் உங்களோட சேரணும்ன்ற ஒரு எண்ணமும் உங்கள் பர்சன்ட்டை இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் அவங்க ஹர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ஒரு சில விஷயத்த ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களே ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க ஒரு சில விஷயத்த வந்து டாலரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக உங்கள் பர்சன் பைல் 1 இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேக்கில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து யார்கிட்டையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ரொம்ப பேசணுன்றது உங்கள்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை, மற்றவங்கள்ட்டையும் பேச விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உட்காந்துருக்காங்க. ஐசோலேஷனில் இருக்காங்க. இது வந்து இப்போ ப்ரெசண்டாக நடக்கிறது. பட் அவங்களுக்கு வந்து அவங்க எப்படியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வாழணும்னு ஆசைன்னா அவங்க வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை வாழணுன்ற ஒரு ஆசைகள் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு.
ஏதோ ஒரு விஷயம் உங்களை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு ஒரு ட்ரூத் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஒரு நம்பிக்கை இல்லாததுனால அவங்க வந்து உங்கள் மேலே வந்து இப்போ கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட பர்சனோட ஒரு குணம் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பர்சன். அவங்க ரொம்ப அனாவசியமாக யார்கிட்டையுமே ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யார்கிட்டையும் வந்து அவங்க ஹர்ட்டாக பேசவும் மாட்டாங்க. அவங்கள யாரும் அவங்கள ஹர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அப்படிப்பட்ட பர்சனுக்கு நீங்கள் ஒரு சில விஷயத்த வந்து ஹர்ட் பண்ணனால அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சில நேரம் டைம் சரியில்லைன்னா ஒரு சில நேரம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு நினைங்க. இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு சில விஷயத்த வந்து உங்கள் பர்சன்ட்ட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுல ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணால் அந்த பிரச்சனைகள் வராது. அவங்க இப்போ வரைக்கும் வருத்தப்படுறாங்க. என்னென்னா, இது எதுக்கு இந்த ப்ராப்ளம் வருது? இந்த ப்ராப்ளம்னால இவ்வளோ தூரம் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, இவ்வளோ தூரம் நம்ம அழுதுகிட்டு இருக்கோமே, ஹர்ட்ஃபுல்லாகிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க கேரியர் ரீதியாகவும் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அவங்க கெரியரில் ரொம்ப டைவர்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா உங்களோட பேசாததுனால அவங்களுக்கு வந்து அந்த மனநிலை வந்து அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒர்க்கில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரெக்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். உங்கள் பர்சனோட ஏஞ்சல் கைடன்ஸ் அண்ட் உங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் என்ன மாதிரி கைடன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ 2 பேருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேச கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் 2 பேர்கிட்டையுமே லவ் இருக்குது. இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்லேயே இருந்தீங்கன்னா, உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் பேசாமலே இருந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட பேசி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாம். பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை இப்போ கரண்டாக வந்து உங்களை பற்றி தான் வந்து திங்கிங் அதிகமாக இருக்குது. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. உங்களை எப்பயுமே ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்கு உங்கள் பர்சன்ட்டேருந்து. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கால் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ கரண்டாக ஓடிட்டுருக்கு. 2 பேருமே சோல் கனெக்ஷன் தான். நோ எக்ஸ்பெக்டேஷன், எனி எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அவங்க க்ரஷ், யுவர் ஃபர்ஸ்ட் க்ரஷ் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஆனால் கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக பார்க்கும்போது இப்போ நோ கான்டாக்டில் இருந்தாலுமே எப்படியாவது உங்களை கனெக்ட் பண்ணணும், உங்களோட திருப்பி சேர்ந்துடணும், அதுக்கு வழிகள் தேடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஆல்வேஸ் உங்களோட தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் இப்போ நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்த வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கம்யூனிகேஷன் ரீதியாக ஒரு சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட இருக்கிறவங்க ஒரு சில பீப்புள் வந்து உங்கள் பர்சனையும் உங்களையும் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த 3rd பர்சன் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க.
ஏன்னா அவங்கள நீங்கள் கூப்பிட்டாலும் சரி ப்ராப்ளம் இன்னும் பெருசாக தான் ஆகும் தவிர்த்து அந்த ப்ராப்ளத்துக்கு எண்ட் ஆகாது. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு தான் வருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்போ நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங் எப்படின்னா திருப்பி சேர்ந்துடணும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட லவ் அண்ட் கேர், ரெஸ்பெக்ட் இது ரொம்பவுமே முக்கியம் அவங்களுக்கு. அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள். ஸோ அதில் ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. லவ் அண்ட் கேர், ரெஸ்பெக்ட் இந்த 3 வார்த்தை உங்கள் பர்சனுக்கு அது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலைன்னா கூட அவங்களுக்கு என்ன கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற பர்சன் தான் உங்கள் பர்சன். மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் பர்சன். ஸோ அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களோட சேரணுன்ற ஒரு எண்ணத்தோடு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டுருக்கு. மீன்ஸ் இருக்குது ஆனால் இல்லை, பேச மாட்டோம் ஆனால் உங்களை பற்றி திங்கிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. இப்போ பர்சன் இப்போ கரண்ட்டாக உங்கள்கிட்ட பேசணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச வருவாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அதான் நடக்கும். கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் டேரக்ட் ரீடிங். ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். தேர்ட் பர்சனையும் எந்த ஒரு விஷயமும் உள்ளே கொண்டு வராதீங்க. நீங்கள் 2 பேருமே பேசி முடிவு பண்ணி ஒரு சில விஷயத்த முடிவு எடுத்துக்கோங்க. அனாவசியமாக தேர்ட் பர்சன்ட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இனி வர காலங்களில் அவங்க உங்கள்கிட்ட பேச வரும்போது நீங்களும் அது தந்தாப்பில் கொஞ்சம் பேசி கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பைல் 3K ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு விஷயத்துக்கு உங்கள்கிட்ட ஏதோ ரிப்ளை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்டு மேரேஜ் பண்ணணும் விருப்பம் இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு அவங்க பிளஸ்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. பைல் 3K அவங்க மார்னிங் எந்திரிச்ச எப்பயுமே உங்களை கால் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்கள் பர்சன். ஸோ சம் கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை பிரச்சனை எல்லாம் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம் கன்ஃபியூஷன் கூட இருக்கிற பர்சன்ஸ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா, டைலமாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பண்ணுற தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அது டக்குன்னு முடிவு எடுக்கிறது நம்ம பண்ணுற தப்பாக நினைக்கிறது தானே. ஸோ அந்த மைண்டில் தான் இப்போ இருக்காங்க அவங்க.
இதான் அவங்க பர்சனல் கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. பைல் 3க்கு டேரக்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் பர்சன் இப்போ வந்து உங்களை நோக்கி தான் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு எண்ணம் இருக்குது. டீப் லவ், ட்ரூ லவ், உங்களுக்கு தேவை ஒரே ட்ரூ லவ் மட்டும்தான். அதனால் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு சில பீப்புள் வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு சில அவங்களே இப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்றது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொமான்டிக்கான பர்சன் தான், ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சன். ரொம்ப எதுவுமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட லவ் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டுருக்கு. பட் அவங்களால வந்து இப்போ நீங்கள் கரண்டாக நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ, பேசாமல் இருந்திருந்தால் கூட அவங்க வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் வந்து பாஸ்டான நேரத்தில் வந்து நீங்கள் வேண்டான்னு கூட சொல்லியிருப்பாங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட பர்சன் தான், கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மனசை மாறிட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. இதுதான் அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் ஒரு சோல்மேட். ஸோ இப்போ வரைக்கும் நடந்த பிரச்சனை வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்திருக்கும் போல இருக்குது. பீப்புள்னால பிரச்சனைகள் வர இருக்க காத்திருக்கு. ஸோ தேர்ட் பர்சனை உள்ள விடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். பை பாய், டேக் கேர்.